இந்த அமௌண்ட் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இவங்க எவ்வளோ கம்மியாக கட்டியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் எவ்வளோ கட்டியிருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். 37,413 டிவைட் பை 6 போட்டால் 6,235 வருது. அது நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கு நம்ம ஆட் பண்ணி போட்டு பார்ப்போம். அப்படி பார்த்தா இவங்க லாஸ்ட் 2 டேஸாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவியோட இபி பில் இஷ்யூ. அதுக்கு அவங்க ஒரு 2 வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இன்னொரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஏன் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஏன் கம்மியாக இருந்துச்சு இப்போ அதிகமாக இருக்குன்னு நான் சொல்றேன். இதான் அவங்க ஃபர்ஸ்டா போட்ட வீடியோ. நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிகலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃபீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். இந்த வீடியோ ரொம்பவும் வைரல் ஆனதுக்கு அப்புறம் ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு வேண்டி இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து இப்படி ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஐ கம் க்ளோஸ் டு யூ. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் see it. ஓகேங்களா? ஓகே, இது வந்து 2024 கரெக்ட். ஐ மீன் 4th June 2025 2569. ஓகே, நெக்ஸ்ட்டு 2799 August 2025. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2502 9th October 2025. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2578 9 December February வந்து 4 ஆயிருக்கு. சொல்றது பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2003 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சொல்றது பார்த்தா கம்மி தான் இருக்கும். அப்படி பார்த்தா மார்ச் மாசம் வந்து அதிகமா கட்டியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஈபில எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணனும் யூனிட், அதனால மீட்டர் மாத்துறோம். ஸோ அதனால பழைய மீட்டர்ல வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபுல் ஒரு 1 இயர்க்கான மொத்த அமௌண்ட் அதை பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, டன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த அங்கே கம்மியாக வந்தது, இப்போ ஐ மீன் அங்கே வந்து கம்மியாக வந்திருக்கு, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னாங்க, இது பே பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜூன் மந்த் வந்து திருப்பி 12,000 ஐ மீன் 11,975. போன ஜூன் எவ்வளோ கட்டணும்? 2,500. ஓகேங்களா? இந்த ஜூன் எவ்வளோ கட்டுறோம்? 12,975. அப்புறம் கடைசி ஆகஸ்ட் பில் பாருங்க 13,000. ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கு கிளியராக. நான் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் இமேஜில் அனுப்புகிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேலே கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனால் நான் அப்படி இல்லடே. ஸோ அதனால பழைய மீட்டர்ல வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபுல் ஒரு 1 இயர்க்கான மொத்த அமௌண்ட் அதை பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபுல் ஒரு 1 இயர்க்கான மொத்த அமௌண்ட் அதை பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒரே மந்த் வந்து 37,413 அவங்க பே பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 1 இயர்க்குன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம லாஸ்ட் 1 இயர்னா 6 டைம்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. அந்த 6 டைம்ஸ்க்கு நம்ம இந்த அமௌண்ட் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இவங்க எவ்வளோ கம்மியாக கட்டியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் எவ்வளோ கட்டியிருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். 37,413 டிவைட் பை 6 போட்டால் 6,235 வருது. அது நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கு நம்ம ஆட் பண்ணி போட்டு பார்ப்போம். அப்படி பார்த்தா இவங்க 2025 ஜூனில் வந்து 6,569 பே பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களா, அந்த அமௌண்ட் கூட இந்த 6,235 ஆட் பண்ணால் 8,804 வரும். ஆகஸ்ட்டில் ஆட் பண்ணி பார்த்தா 9,014 வருது. அக்டோபரில் 8,737 வருது. டிசம்பரில் 8,813 வருது. அதே ஃபெப்ரவரியில் பார்த்தா 11,005 வருது. அப்படி பார்த்தா அக்காவுக்கு இபி மீட்டரில் கம்ப்ளைண்ட் இருந்தனால தான் அந்த மந்தெல்லாம் கம்மியாக வந்திருக்கு. அப்போ இவங்க ஆவரேஜாக 8 to 11 அந்த ரேஞ்சு தான் வந்துட்டு இருந்திருக்கு. மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மந்தில் 11,975 போட்டிருக்காங்களா, ஆகஸ்ட்டில் 13,000 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அந்த 37,000 நம்ம டிவைட் பண்ணி மற்ற மந்த்துக்கு ஆட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா மாதமும் 8,000 9,000 11,000 அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு. உங்க சொல்றதை பார்த்து இந்த டிவிகே பீரியட்ல மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கு. முன்னாடி இந்த டிஎம்கே பீரியட்ல எந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரல அப்படின்னு அவங்க சொல்ற நரேட்டிவ் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது சுத்தமான போய். அப்படி உங்களுக்கு உண்மையாகவே அமௌண்ட் அதிகமாக வந்துருச்சுன்னா இவங்க கன்சியூமர் நம்பர் போட்டு எவ்வளோ யூனிட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கு, அது வந்து தெளிவாக சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா 19 அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. டிஎன் ஃபேக்ட் செக்ல
ஒரு அவங்கள எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பற்றி. அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் இலவச மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக தங்களுக்கு அதிக மின் கட்டணம் வருவதாக சில போலியான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இதற்கு மறுப்பு தெரிவித்து மின்சார வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42 லட்சம் மின் நுகர்வோர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தினால் ஜூன் மாதத்தில் 59.31 லட்சம் மின் நுகர்வோர்களும், ஜூலை மாதத்தில் 60.92 லட்சம் மின் நுகர்வோர்களும் எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக மின் சேவையை பெற்று பயனடைந்துள்ளனர். மின் கட்டணத்தில் எவ்வித மாற்றம் செய்யப்படவில்லை. மின் கட்டணம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மின்சார வாரியம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சில டிஎம்கே ஐடிவி எல்லாம் வந்து டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் டாரிஃப் சேஞ்ச் ஆயிருக்கு, அதிகமாயிருக்கு சொல்லி அப்படி ஒரு இது செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. அதுல வந்து எந்த உண்மையும் இல்ல. டாரிஃப் லாஸ்டா சேஞ்ச் ஆனது டிஎம்கே பீரியட்ல தான். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. டிஎன்இபி ஒபிஷியல்ல இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஷ்யூ பத்தி அவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி பேசியிருக்காங்க. கன்சியூமர் நம்பர் அண்ட் டீட்டெயில் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சரி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையாமா. அவங்க மேல உண்மை இருந்துச்சுன்னா கரெக்டா அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த இதெல்லாம் டீட்டெயிலாம் அனுப்பியிருக்கணும்ல. ஆனா அவங்க எந்த டீட்டெயில் அனுப்பலையாமா. மறுபடியும் கான்டாக்ட் பண்ணப்போ அவங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியலையாமா. டான்ஜென்ட் ஒபிஷியல் எக்ஸ் தளபதியில இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன தெரியுது, இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது.